தீர்க்கப்படாத பிரச்சனை தீர்ந்தது அயோத்தியில. நம் கண் முன்னால் கண்டோம். ராமர் கோயில் கட்டணும், பலமுறை போராடி இருக்கிறோம். கட்டுவோம், அதே இடத்தில் கட்டுவோம், ராமர் கோயில் கட்டுவோம் என்று கோஷித்து நாங்கள் கோஷம் போட்டு போராடி ஜெயிலுக்கு போய் பிரச்சாரம் செஞ்சு பலமுறை போயிருக்கிறோம். அதை கண் முன்னால் நம்ம கண்டுட்டோம். ஆனால் இந்த சமுதாயத்தில், இந்த தமிழ்நாட்டில் ஒரு உரிமைக்காக, இந்துக்களுடைய நலனுக்கும் உரிமைக்காகவும் போராடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கின்ற நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தாலும் அதை அமல்படுத்த மறுக்கக்கூடிய, கடமையை செய்ய தவறக்கூடிய இந்த இந்து சமய அறநிலையத்துறையை வேலை செய்ய வைக்க வேண்டும், நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வழக்கு தொடுத்தோம். மாண்புமை நீதிமன்றங்கள் சொல்லி இருக்கிறது, திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தூண் பகுதி தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றலாம் என்று நீதிமன்ற உத்தரவு 96 கொடுத்திருக்கிறாங்க. உத்தரவுகள் இருந்தாலும் நீதித்துறையை மதிக்காத இந்த நீதி விரோதிகள் கடமையை செய்யல. மாண்புமை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, இந்து சமய அறநிலையத்துறை அதை உத்தரவை நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் அந்த உத்தரவை ஒரு எளியவனான பக்தர்கள் யார் வேண்டுமானாலும் அதை செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் இவங்க ஆக்கிட்டாங்க. அது விவகாரமே கிடையாது. அந்த அவதார தலத்தை விவகார தலமாக மாற்றியது இந்து சமய அறநிலையத்துறை, தமிழ்நாடு அரசு. நான் சொல்றோம், மலை உச்சியில தீபம் ஏற்றணும்னு மனு கொடுத்த உடனே பதில் அனுப்புற செயல் அலுவலர், நாங்க வழக்கமா ஏத்திக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. அதோடு விட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. நீதிமன்றத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னா, நான் மனு கொடுத்து எனக்கு பதில் அனுப்பிய உடனேயே இந்த அரசு நிர்வாகம், கோவில் நிர்வாகம் என்ன செய்யுது, நான் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணை கட்டையை வச்சு கட்டுது, மறைக்குது, தடுப்பு போடுது. நீதிமன்றத்தில் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடந்தது. அப்போது சொல்றாங்க, மனுதாரர் தீபம் ஏற்ற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடவில்லைன்னு சொன்னாங்க. நான் குறிப்பிடல தானே சாமி, நீங்க எதுக்கு அந்த தூண்ல போய் கட்டையை கட்டினீங்க? அப்ப உங்களுக்கு தெரியுது தானே இது. இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் சாதாரணமாக ஒரு 10 லிட்டர் நெய், 10 மீட்டர் துணி, 10 ரூபாய்க்கு கற்பூரத்தில் முடிஞ்சு போற விவகாரம். ஆனா அதை இவ்வளவு பெருசாக்கி நாடு முழுக்க இந்த திருப்பரங்குன்றத்தை மாற்றியதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சூனா வெங்கடேசன் என்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர்தான் சொல்லுகிறார், இந்த கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னார். அப்ப கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாங்கள் கலவர பூமியாக, கலவர தீபமாக மாற்றியது நீங்கள். நாங்க சொல்றோம், நீதிமன்றத்தில் நீதியரசர் வழக்கு போகுது, இருதரப்பு அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு அவங்க சொல்றாங்க, 1ஆம் தேதி டிசம்பர் 1 தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது தீபம் ஏற்றணும்னு சொல்லி. நான் 2ஆம் தேதி காலையில் எங்களுடைய வழக்கறிஞர் திரு அருண் சுவாமிநாதன் அவர்கள், இது வழக்கிற்காக வாதாடிய மூத்த வழக்கறிஞர் திரு எம்.ஆர். வெங்கடேஷ் ஐயா, திரு வள்ளியப்பனையா போன்ற பெருமக்கள் எல்லாம் இதில் வந்தாங்க. இந்த வழக்கில் பல சகோதரர்கள் இணைஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், கடமைப்பட்டிருக்கேன். 1ஆம் தேதி தீர்ப்பு வந்த பிறகு 2ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு இங்கே வழக்கறிஞர் ஃபோன் பண்ணுறாரு, அண்ணன் எங்கே இருக்கீங்க? நான் திண்டுக்கல்ல இருக்கேன் சாமி. முருகப்பெருமான் கனவுல சொல்லிட்டான், போய் அங்கே விபூதி வாங்கிட்டு வந்துடுவோம், ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுத்துகிட்டு வந்துட்டார். நான் பிரிண்ட் போட்டு முதல் நாள் வச்சுட்டேன். 2ஆம் தேதி காலையில் 7:55க்கு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய பாதத்தில் வச்சுட்டு நாங்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் எங்கள் கடமையை செய்து விட்டோம், சுப்பிரமணிய சாமி கடவுளே மேற்கொண்டானதை நீயே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். 3ஆம் தேதி கார்த்திகை தீபம். 2ஆம் தேதி நாங்கள் நீதிமன்ற உத்தரவையும் ஒரு நினைவூட்டல் கடிதத்தையும் கோவில் அதிகாரிகிட்ட கொடுத்துட்டோம், நாளைக்கு தீபம் ஏற்றணும்னு சொல்லி. 3ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு, டிசம்பர் 3 12 மணிக்கு நெய், தேவையான திரி, மங்கள பொருட்கள்லாம் கொடுத்து மீண்டும் நினைவுபடுத்திட்டோம். 3ஆம் தேதி மதியம் 2 மணி வரைக்கும் தீபம் ஏற்றுவதற்குரிய அடிப்படையான எந்த விதமான வேலையையும் இந்த அறநிலையத்துறை செய்யாத காரணத்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு நாங்கள் போனோம். இந்த அறநிலையத்துறை கோவிலுடைய உரிமைகளுக்கும் பாதுகாப்புக்கும் போராட வேண்டிய அறநிலையத்துறை சொல்லுகிறது, நாங்கள் தீபம் ஏற்றுகிறோம், நீதியரசர் பெருமகனாரே நீங்கள் 6 மணிக்குள்ளாக இந்த வழக்கு எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். காரணம், 6 மணிக்குள்ள ஏற்றிருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால நீதியரசர் சொன்னார், அப்படியா, நீதிமன்ற அவமதிப்பு இப்பொழுது எடுக்க முடியாதா, சரி 6:05க்கு இந்த வழக்கை எடுக்கிறேன்னு சொன்னார். 6:05க்கு எடுத்தாங்க, 6:10க்கு
கேட்குறாங்க, தீபம் ஏற்றுனீங்களா? ஏற்றணும். எங்கே ஏற்றுனீங்க? உச்சி பிள்ளையார் மண்டபத்தில். நான் உத்தரவிட்ட அந்த இடத்துல சொன்னீங்களா? உச்சி பிள்ளையார் மண்டபத்தில் ஏற்றுறோம் அப்படின்னாங்க. அப்போ சொன்னார், இந்த கோவில் நிர்வாகம் மலை உச்சிக்கு சென்று தீபம் ஏற்ற வேண்டும், பெட்டிஷனர் உட்பட 10 பேர் போகணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. என்ன பியூட்டின்னா, அந்த உச்சி பிள்ளையார் மண்டபம்னு சொல்ற இடத்துல பிள்ளையாரே கிடையாது. மலையோட உச்சி என்பது 9 உச்சி இருக்கு. 9 உச்சிக்கு மாடியில் டாப் ஆஃப் ஹில் எது தர்கா தான் இருக்கு. அந்த மலையில, திருப்பரங்குன்ற மலையில மேல இருக்கக்கூடிய தூண்ல யாரும் எதிர்க்கல, இஸ்லாமியர்கள் எதிர்க்கல, தர்கா தரப்பினர் எதிர்க்கல. ஆனால் எதிர்ப்பவர்கள் யாரு? மதமே இல்லை என்று, மதம் என்றால் அபின் என்று சொல்லக்கூடிய, மதம் என்றால் அபின் என்று கதையும் சொல்லுவான், கட்சி மீது போதை கொண்டு ஆளை கொள்ளுவான். அப்படிப்பட்ட அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் தான் இதை மத பிரச்சனையாக மாற்றுகிறாங்க. 3ஆம் தேதி நாங்கள் நீதிமன்ற உத்தரவை எடுத்துக்கொண்டு தொழில் பாதுகாப்பு படையினரோடு நாங்கள் போய் தீபம் ஏற்ற போனால் 144 உத்தரவுன்னு சொன்னாங்க. நாங்கள் சட்டத்தை மீறலை, சட்டத்தை மதித்து சட்டவிரோதமாக அவர்கள் பிறப்பிச்ச அந்த உத்தரவையும் ஏற்று நாங்கள் வெளியில் வந்தோம். திரும்ப அடுத்த நாள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, திரும்பவும் உத்தரவு. அப்பொழுது சொன்ன தீர்க்கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த நாளில் சொன்ன வார்த்தை இப்பொழுதும் இந்த சபையில் நான் பதிவு செய்கிறேன். எனக்கு அன்பு சகோதரருக்கு ஒருவர் சொல்லிய வார்த்தை, எந்த காவல்துறை உனக்கு அனுமதி மறுத்ததோ அந்த காவல்துறை உன்னை சல்யூட் அடிச்சுட்டு கூட்டு போகும். சத்தியமான வார்த்தை முருகப்பெருமான் சொன்ன அடுத்த நாள் காவல்துறை அந்த உத்தரவை அமல்படுத்துறதுக்கு அந்த அதிகாரி வரல. நீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிருக்கோம், இருநபர் அமர்வுக்கு போயிருக்கிறாங்க. போய் நாங்கள் நீதிமன்றத்தில் உத்தரவுக்காக காத்திருக்கக்கூடிய உங்களில் பக்தராக நானும் ஒருத்தர் இருக்கான். இந்த வழக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துவனுடைய மனதிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்றி இருக்கிறது, இந்து உணர்வு தீபத்தை ஏற்றி இருக்குங்கிற செய்தியை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். நாங்க சொன்னோம், 10 நபர்களை நீதியரசு சொல்லி இருக்கிறார், பாதுகாப்பு கொடுங்கள், மலை உச்சியில் சென்று நாங்கள் தீபம் ஏற்றுகிறோம் சொன்னோம், முடியாது. 5 நபர்களுக்கு இடம் கொடுங்க, நாங்கள் மேலே போறோம், பாதுகாப்பு கொடுங்க, முடியாது. 144 உத்தரவு தடையில் இருக்கிறது, அமலில் இருக்கிறது சொன்ன பொழுது 3 நபர்களை அனுமதியுங்கள், நாங்கள் தீபம் ஏற்றுகிறோம் சொன்னோம், முடியாது என்று சொன்னார்கள். 1 நபர் மனுதாரராகி என்னை அனுமதியுங்கள் சொன்னோம், முடியாது என்று சொன்னார்கள். இந்துக்களுடைய உணர்வுகள் எப்படியெல்லாம் மிதிக்கப்படுகிறது என்பதற்கு இதுதான் சான்று. நீதி அரசுடைய உத்தரவு இந்த நாள் வரை பேசக்கூடிய இந்த நிமிடம் வரை எந்த தடையும் இல்லை, அமலில் இருக்கிறது. ஆனால் இந்த அரசு பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கி ஆட்சிக்கு வந்த இந்த அரசு 2 தினங்களுக்கு முன்பு சந்தனக்கூடு விழாவிற்கு மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவிற்கு கொடியேற்றுவதற்கு நள்ளிரவிலே காவல் பாதுகாப்போடு அந்த டார்ச் லைட்டை வச்சு அடிச்சு கூட்டு போய் அந்த கொடியை நம்முடைய தலவிருட்சமான கள்ளத்தி மரத்தில் ஏற்ற அனுமதித்த இந்த அரசு கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கிறது என்று சொன்னால் தவறு யாரிடம் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த நீதிமன்றத்தில் கோவில் தரப்பில் வழக்காடிய ஒரு பெருமகன், அவர் பெயர் ஜோதி, வழக்கு கார்த்திகை தீப ஜோதிக்காக. அவர் சொல்லுகிறார், குன்று இறக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்தான், தூண் இருக்க இடத்துலலாம் தீபம் ஏற்ற முடியாது, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, அதனால 2 இடத்துல தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொல்றார். அவருக்கு நீதிமன்றத்தில் வாதிடும் பொழுது அவருடைய கொள்கை தலைவனுடைய பெயர் நினைவுக்கு வந்திருக்கும், அவர்கள் இல்லமெல்லாம் நினைவுக்கு வந்திருக்கலாம், அதனால் சொல்கிறார்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்க பணத்தை வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பக்தருடைய காணிக்க பணத்தை எடுத்துக்கொண்டு கடவுள் முருகப்பெருமானுக்கு எதிராக இந்த கயவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் தவறு யாரிடம் இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். சத்தியமாக சொல்லுகிறேன், இன்றைய தினம் சஷ்டி. இதற்கு முன்பாக இந்து சமய அறநிலையத்துறை கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர்களுக்கு கடவுளுக்கு எதிராக காணிக்க பணத்தை எடுத்து வணிக வளாகங்கள் கட்டுவதற்கும் கல்யாண மண்டபங்கள் கட்டுவதற்கும் முறைகேட்டில் ஈடுபட்ட பொழுது அதை தடுத்து நிறுத்துவதற்கு முருகப்பெருமான் எனக்கு அருள் புரிந்தால் வழக்கு மன்றம் சென்றேன். 800 கோடிக்கு இன்னைக்கு தடை வாங்கியிருக்கோம். 800 கோடி. நீதியரசராக இந்த பெருமகன் அவர் பேர் சொல்றேன், திரு நீதியரசர் SM சுப்பிரமணியம் அருள்முருகன் என்கின்ற 2 முருகன்கள் வழக்கு மன்றத்தில் இருந்தார்கள். தீர்ப்பு முருகனுக்கு ஆதரவாக எங்கள் திண்டுக்கல் அபிராமி கோயிலிருந்து வந்துச்சு. இந்த அரசு கோவிலுக்கு நீ ஒன்றும் ஓனர்ஷிப் கிடையாது, அரசோ அறநிலையத்துறையோ கிடையாது. ஒவ்வொரு கோவிலுக்கும் முதலாளி யார்? அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன், இறைவி, மூலவர்.
அவனுக்கான சொத்தை, அவனுக்கான பணத்தை, அவனுக்கான மேம்பாட்டை பயன்படுத்தாமல் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த மதசார்பற்ற அரசு எப்படி உத்தரவிட முடியும் என்று கேட்டார். அந்த இரண்டு முருகன்கள் சத்தியமாக 800 கோடிக்கு நீதிமன்றத்திலே இன்று உச்ச நீதிமன்றம் சென்று இருக்கிறார்கள். நாங்கள் SLP போட்டு வச்சிருக்கோம், மேல்முறையீட்டில் போட்டு வச்சிருக்கோம். அரசு தரப்பில் வாதிட வேண்டியவர்கள் காய்ச்சல் என்று நேரம் வாங்கி இருக்கிறார்கள். காய்ச்சல், ஆம் காய்ச்சல் வரும் தான். எப்படியெல்லாம் இருக்கு இந்துக்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கிறேன். எளிய முறையில் பிரச்சனையே இல்லாத பொழுது நான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா எங்களை எங்க அண்ணன் திருமாவளவன் போன்றவர் சொல்றாங்க, ராம ரவிக்குமார் சும்மா சுத்திக்கிட்டு இருந்த பயதான் சொல்றாரு. நான் மதிப்பு மிகுந்த பெருமகன், எங்க அண்ணன் ஒரு படிச்ச மனுஷன், ஒரு MP நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் சும்மா சுத்திக்கிட்டு இருந்தான், அர்ஜுன் சம்பத்து கூட இருந்தான், இப்ப ஒவ்வொரு வச்சு அவன் ஒரு கட்சின்னாரு. உண்மைதான். நான் சட்டத்தின் மகன், அம்பேத்கர் போட்ட சட்டத்தை நம்பக்கூடிய, அந்த சட்ட கோவிலை வணங்கக்கூடிய நீதியின் பக்தன். நான் ஒன்னும் அத்துமீறுன்னு சொல்ல மாட்டேன், அடங்குமருன்னு சொல்ல மாட்டேன், 10 கேஸ் வாங்குன்னு சொல்ல மாட்டேன். நான் என்னைக்கு நான் இஸ்லாத்தை மதிக்கிறேன், நான் கிறிஸ்தவத்தை மதிக்கிறேன். நான் இந்துவா இருக்க விடுடான்னு நான் கேட்கிறேன். நான் குத்தமா?